பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்னு சும்மா சொல்றீங்க. இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது இல்ல? ஆண்டவருக்கு தெரியும் உங்க இருதயம் கலங்கி இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அப்படியே கலங்க பண்ணுகிறது. வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி காண்பித்து கொள்றீங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் தெரியுது இல்ல? உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பிரச்சனை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற பிரச்சனை, உங்களுடைய தேவைகள், அடுத்து என்ன செய்யறதுன்ற ஒரு கலக்கம் உள்ளத்தில் வந்திருக்குது இல்லை? அப்போ வெளியில் சொல்ல முடியல, இருதயம் கலங்கிட்டே இருக்குது. ஆனால் வெளியே காண்பிக்காதபடி வெளியே மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி காண்பிக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏன் அதை சொல்றேன்னு தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். யோவான் 14:27 உங்களை இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, நான் தான் உயிரோடு இருக்கிறல்ல, பிறகு நீ ஏன் கலங்குற? நான் தான் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தல்ல, பிறகு எதுக்கு நீ பயந்து கொண்டு இருக்கிற? அப்படின்ற மாதிரி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஏதோ ஒரு கலக்கம். ஆண்டவர் அந்த கலக்கத்தை மாற்ற விரும்புகிறார். பயம், இந்த பயம் அதிகமாகி தான் உள்ளத்துக்குள்ள ஒரு கலக்கத்தை கொண்டு வரும். முதல்ல ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த பயத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். இதுக்கு என்ன பண்றது, என்ன ஆகுமோ தெரியலையே, எப்படி ஆகுமோ, பயம் முதல்ல ஆரம்பிக்கும். அதை பற்றி யோசிக்க அந்த பயம் அதிகமாகி உள்ளத்துக்குள்ள ஒரு கலக்கத்தை இது கொண்டு வந்து விடும். அவ்வளவுதான். அந்த கலக்கம் வந்துட்டா எதிலும் கவனம் செலுத்த முடியாது. எதையோ யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஒன்றிலையும் கவனம் செலுத்த முடியாது. அது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும், வேலையை பாதிக்கும், படிப்பை பாதிக்கும், உங்களுடைய ஊழியத்தை பாதிக்கும், எல்லாத்தையுமே பாதிச்சிடும் அந்த கலக்கம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா அதுக்கு பின்னால் இருப்பது சாத்தான். அவன் பயத்தை கொண்டு வருகிறவன், கலக்கத்தை கொண்டு வருகிறவன். முதல்ல பயம் என்கிற ஒரு சின்ன கல்லை போடுவான். அது உள்ளத்துக்குள்ள வர 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 அது பெரிய பாறையாய் மாறி கலக்கமாக மாறிவிடும். அதனால தான் சின்ன பயம் உள்ளத்துல வரும்போதே நீங்க அதை ஜெயித்திடணும், அதை மேற்கொண்டிடணும். இயேசு கிறிஸ்துவினாலே அந்த பயத்தை நீங்க விரட்டிடணும். பயத்தை கொண்டு வருகிற ஆவியை துரத்திடணும். அப்பதான் நீங்க அடுத்து அந்த கலக்கத்துக்குள்ள போகாம நீங்க தப்பிக்க முடியும். இதெல்லாம் எனக்கு தெரியாம கலக்கத்துக்குள்ள ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல. இப்போ உங்களுடைய கலக்கத்தை மாற்றதான் இயேசு உங்களோடு பேசுகிறார். கலங்காத மகளே, கலங்காத மகனே, நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, இந்த கலக்கம், இந்த பயம் என் உள்ளத்தை விட்டு விலகணும். நீங்க என் கூட இருந்துட்டா இந்த கலக்கம், பயமெல்லாம் விலகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து விடும். ஒரு குழந்தை தனியா நடந்துட்டு போகுது, தனியான காரியம், யாருமே இல்லையே, சுத்தமுத்தம் பார்த்தா யாருமே இல்லையே, தனியாலாம் இருக்கிறேன், இருட்டாவது இருக்குது, பயமாவது இருக்குது, யார் வந்துட்டா தீமை செய்தா என்ன செய்யறது? அந்த சூழ்நிலை ஒரு பயத்தை கொண்டு வரும். அப்படியே தனியா இருக்கிற மாதிரி பயப்படுகிற சூழ்நிலை, யாருமே இல்லை, ஏதாவது ஆயிட்டா என்ன நடக்கிற, யாராவது வந்துட்டா தீமை செய்துட்டா, அந்த குழந்தை பயத்தோட நடும்போது கலக்கம் வந்துடும். சில சத்தம் வந்துட்டு வைங்களா, அதோடு கூட இரவு நேரத்தில் ஒரு சத்தம் வருதுன்னா, ஐயோ இது என்னது சத்தம், எதுவா இருக்குமோ, கலக்கம். அப்போ அந்த கலங்கி கொண்டிருக்கிற சமயம் திடீர்னு அவருடைய தகப்பனார் வாக்கி வரவர், என்ன மகளே இங்கே நிற்கிற அப்படின்னு சொன்ன. தகப்பனை பார்த்த உடனே மகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? பயம், கலக்கலாம், ஓடி போய் தகப்பனுடைய கையை பிடித்து கொண்டு சந்தோஷமா அதனுடைய அப்படியே சூழ்நிலை மாறிடும். அந்த பயம் கலக்கெல்லாம் மாறி ஒரு பெரிய மகிழ்ச்சியா மாறிடும். பார்த்துருக்கீங்களா? அதை நீ கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நான் இருக்கிறவன் பக்கத்துல உனக்காக பாவத்தை ஜெயித்த, பிசாசை ஜெயித்த, எல்லாத்தையும் ஜெயித்த ஆண்டவரும் கூட இருக்கல, என் கையை பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டா பயம் கலக்கம் போயிடும். அதனால்தான் இயேசுவோட நடங்கன்னு சொல்றோம். அவர் கையை பிடித்து கொண்டு நடங்க, பயம் வராது, கலக்கம் வராது. பயப்படுத்துகிற காரியத்தை பிசாசு கொண்டு வர நெருங்கி வந்தாலும் பக்கத்துல இருக்கிற இயேசுவை பார்த்தோன்னா அவன் பயந்துருவான். இயேசு உங்க கூட இருக்கிறத பார்த்தா பிசாசு உங்களை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிருவான், கலங்க ஆரம்பிச்சிருவான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சொல்லுங்களா? கண்ணை மூடுங்க. இயேசுவே, நீர் என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன்,
நான் கலங்க மாட்டேன். பிசாசு தான் என்னை கண்டு பயப்படணும், கலங்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். ஆமேன், ஆமேன்.